கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ். இன்றைய வேத பகுதி ஆமோஸ் அதிகாரம் 5. இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்களை குறித்து நான் புலம்பி சொல்லும் இந்த வசனத்தை கேளுங்கள். இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தாள், அவள் இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டாள். தன் தேசத்தில் விழுந்து கிடக்கிறாள், அவளை எடுப்பாரில்லை. நகரத்திலிருந்து புறப்பட்ட 1000 பேரில் 100 பேரும் 100 பேரில் 10 பேரும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு மீந்திருப்பார்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பெத்தேலை தேடாதேயுங்கள், கில்காலிலும் சேராதேயுங்கள், பேர்சபாவுக்கும் போகாதேயுங்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாலான ஸ்தலமாகவும் போகும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அறிவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையிலே விழப்பண்ணுகிறவர்களே, அவரை தேடுங்கள். அவர் அருமீனையும் மிருக சீரிஷத்தையும் உண்டாக்கினவர். அவர் மரண இருளை விடியற்காலமாக மாற்றி பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர். அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அரணான ஸ்தலத்தின் மேல் பாழ்கடிப்பு வரத்தக்கதாக அவர் கொள்ளை கொடுத்தவனை பலத்தவனுக்கு விரோதமாய் லகுவடைய பண்ணுகிறவர். ஒலிமுக வாசலிலே கடிந்து கொள்ளுகிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள். நீங்கள் தரித்திரனை மிதித்து அவன் கையிலே தானியத்தை சுமை சுமையாய் வாங்குகிறபடியினால் நீங்கள் பொழிந்த கற்களால் வீடுகளை கட்டினீர்கள். ஆனாலும் அவைகளில் நீங்கள் குடியிருப்பதில்லை. இன்பமான திராட்சத் தோட்டங்களை நாட்டினீர்கள். ஆனாலும் அவைகளின் ரசத்தை நீங்கள் குடிப்பதில்லை. உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒலிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாயிருக்க வேண்டும். அந்த காலம் தீமையான காலம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒலிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். ஆதலால் ஆண்டவரும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகும், எல்லா வீதிகளிலும் ஐயோ ஐயோ என்று ஓலமிடுவார்கள். பயிரிடுகிறவர்களை துக்கம் கொண்டாடுகிறதற்கும் ஒப்பாரி பாட அறிந்தவர்களை புலம்புகிறதற்கும் வரவழைப்பார்கள். எல்லா திராட்சத் தோட்டங்களிலும் புலம்பல் உண்டாயிருக்கும். நான் உன் நடுவே கடந்து போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாயிருக்கும். சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்தபோது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமுமாயிருக்கும் அல்லவோ. உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன். உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். உன் பாட்டுக்களின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று. உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். நியாயம் தண்ணீரைப் போலவும் நீதி வற்றாத நதியைப் போலவும் புரண்டு வர கடவது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்திலே இருந்த 40 வருஷம் வரையில் பலிகளையும் காணிக்கைகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ? நீங்கள் உங்களுக்கு உண்டாக்கின மோளைகளுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவர்களின் நட்சத்திர ராசியாகிய உங்கள் சொரூபங்களின் சப்பரத்தையும் சுமந்து கொண்டு வந்தீர்களே. ஆகையால் உங்களை தமஸ்குவுக்கு அப்பாலே குடியோட்டுவேன் என்று சேனைகளுடைய தேவன் என்னும் நாமமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமோஸ் அதிகாரம் 6. சீயோனிலே நீர் விசாரமாயிருக்கிறவர்களும் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களும்
ஜாதிகளின் தலைமை எண்ணப்பட்டு இஸ்ரவேல் வம்சத்தார் தேடி வருகிறவர்களுமாகிய உங்களுக்கு ஐயோ! நீங்கள் கல்னை மட்டும் சென்று அவ்விடத்திலிருந்து ஆமாத் என்னும் பெரிய பட்டணத்துக்கு போய் பெலிஸ்தருடைய காத் பட்டணத்துக்கு இறங்கி அவைகள் இந்த ராஜ்யங்களை பார்க்கிலும் நல்லவைகளோ என்றும் அவைகளின் எல்லைகள் உங்கள் எல்லைகளை பார்க்கிலும் விஸ்தாரமானவைகளோ என்றும் பாருங்கள். தீங்கு நாள் தூரமென்றெண்ணி கொடுமையின் ஆசனம் கெட்டி வரும்படி செய்து தந்த கட்டில்களில் படுத்துக்கொண்டு தங்கள் மஞ்சங்களின் மேல் சௌக்கியமாய் சயனித்து மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டு தொழுவத்திலுள்ள கன்று குட்டிகளையும் தின்று தம்புரை வாசித்து பாடி தாவீதை போல் கீத வாத்தியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்ளுகிறார்கள். ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமற் போகிறார்கள். ஆகையால் அவர்கள் சிறையிருப்புக்கு போகிறவர்களின் முன்னணியிலே போவார்கள். இப்படியே செல்வமாய் சயனித்தவர்களின் விருந்து கொண்டாடல் நின்று போகும். நான் யாக்கோபுடைய மேன்மையை வெறுத்து அவனுடைய அரமனைகளை பகைக்கிறேன். நான் நகரத்தையும் அதன் நிறைவையும் ஒப்புக் கொடுத்து விடுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டார் என்பதை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வீட்டிலே 10 பேர் மீதியாயிருந்தாலும் அவர்கள் செத்து போவார்கள். அவர்களுடைய இனத்தானாவது பிரேதத்தை தகிக்கிறவனாவது எலும்புகளை வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போகும்படிக்கு அவைகளை எடுத்து வீட்டின் உட்புறத்திலே இருக்கிறவனை நோக்கி, உன்னிடத்தில் இன்னும் யாராயினும் உண்டோ என்று கேட்பான். அவன் இல்லை என்பான். அப்பொழுது இவன், நீ மௌனமாயிரு, கர்த்தருடைய நாமத்தை சொல்லலாகாது என்பான். இதோ கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். பெரிய வீட்டை திறப்புகள் உண்டாகவும் சிறிய வீட்டை வெடிப்புகள் உண்டாகவும் அடிப்பார். கண்மலையின் மேல் குதிரைகள் ஓடுமோ? அங்கே ஒருவன் மாடுகளால் உழுவானோ? நியாயத்தை நஞ்சாகவும் நீதியின் கனியை எட்டியாகவும் மாற்றினீர்கள். நாங்கள் எங்கள் பலத்தினாலே எங்களுக்கு கொம்புகளை உண்டாக்கிக் கொள்ளவில்லையோ என்று சொல்லி வீண் காரியத்தில் மகிழுகிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, இதோ நான் ஒரு ஜாதியை உங்களுக்கு விரோதமாக எழுப்புவேன். அவர்கள் ஆமாத்துக்குள் பிரவேசிக்கிற வழி தொடங்கி சமனான நாட்டின் 6 மட்டாக உங்களை ஒடுக்குவார்கள் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 5. அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யாரென்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம். இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுர மண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று
புதிய பாட்டை பாடினார்கள். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவருடைய இலக்கம் 10,000 1000 இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். நீதிமொழிகள் அதிகாரம் 12. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். துர்சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான். நீதிமான்களுடைய வேரோ அசையாது. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள். இலச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாயிருக்கிறாள். நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். துன்மார்க்கரின் வார்த்தைகள் இரத்தம் சிந்த பதிவிருப்பதை பற்றியது. உத்தமர்களுடைய வாயோ அவர்களை தப்புவிக்கும். துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒளிந்து போவார்கள். நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான். மாறுபாடான இருதயம் உள்ளவனோ இகழப்படுவான். ஆகாரம் இல்லாதவனாயிருந்தும் தன்னைத்தான் கனம் பண்ணி கொள்ளுகிறவனை பார்க்கிலும் கனமற்றவனாயிருந்தும் பணிவிடை காரணமுள்ளவன் உத்தமன். நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான். துன்மார்க்கருடைய இரக்கமும் கொடுமையே. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான். வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி. நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்குவான். அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அவனவன் கை கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன். மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும். இலைச்சையை மூடுகிறவனோ விவேகி. சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான். பொய் சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான். பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும். பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம். சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான். மூடருடைய இருதயமோ மதியீனத்தை பிரசித்தப்படுத்தும். ஜாக்கிரதை உள்ளவருடைய கை ஆளுகை செய்யும். சோம்பேறியோ பகுதி கட்டுவான். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன். துன்மார்க்கருடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும். சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை. ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. அந்த பாதையில் மரணம் இல்லை.
மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பூமியிலே சமாதானமும் நிதியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவர் தினமும் மக்கே மகிமை. செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம், செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம். புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே, இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமும்
உமக்கே மகிமை. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. இப்போது டியூன், ஸ்பாட்டிஃபை, அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் 365 சேனல் கிடைக்கிறது. ஃபாலோ பண்ணுங்க.